ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷேடோ கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டம்பிள் கேஸ் தான் விளாட போகிறோம். ஸ்டம்பிள் கேஸ் ஒரு 2 மேட்ச் போடுவோம். அதுக்கடுத்தால வேறு கேம் விளாடலாம். ஏதோ எபிலிட்டிஸ் நம்ம லெவலப் பண்ணிக்கலாமா? எது குறைய இருக்கோ அதை பண்ணுவோம். இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். எனக்கு என்ன கோல்னால் இதை வாங்கணும். அது எப்படி வாங்குவேன்னு தெரியுமா? இல்லை வர மாட்டேங்குது. இப்போ லெவலப் பண்ணுவேன். பட் இப்போ என்ன வேணும் நான் பண்ணிக்கலாம் தானே. ஆனால் பிளாக் கலர்ன்ட்டு போட்டு பிளாக் கலர் என்ன இருந்தால் என்ன, அது எப்படி எனக்கு கிடைக்கும்னா இது கிடைக்கும். அந்த அந்த பஞ்சிங் வந்துட்டு 150, இது ஒரு 50, இது ஒரு 50, அடுத்தால இது ஒரு 50. நான் 46 வரைக்கும் வரணும். அப்போ தான் அந்த 50 கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, என்னங்க புஷ்கன்னு பிரான்ஸ் வந்துட்டேன். நம்ம இப்போ ரேங்க்கு தான் விளாட போகிறோம். அங்களோட ரேங்க்கு தான் இப்போ விளாண்டுட்ருக்கேன். இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் ரேங்க்லேருந்து நார்மல் மேட்சாக வந்துட்டேன். ஏன்னா ரேங்க் வந்துட்டு ரொம்ப நேரம் போகுது, அதனால் நான் வீடியோ ரைட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன மேப் வந்திருக்கு? மிஸ்டர் பீஸ்டா. ஏங்க எதுவும் விளாட தெரியாதுங்க? விளாட தெரியாதுன்னு சொல்லி தான் நிறைய டைம் ஆயிருக்குண்ணா. ஏதோ மேலே ஏதோ பார்த்தீங்களா, பம் மாதிரி இருக்குது. ஓ, இதெல்லாம் கேஜ் பார்த்துக்கோங்க. ஐயா எப்படிங்க இப்போ நான் மேலே போவேன்? ஐயோ, போய் செக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்காங்க. ஏங்க இங்கே தான் இருக்கேன். இங்கே மேலே போயிடலாம். எங்க பவரை போட்டாங்க, நானும் போட்டா சாவுங்கடா. அந்த பூனை குட்டிக்கு தான் எஃபெக்ட் வந்திருக்கு. எங்க இது பீஸ்ட் பால். அச்சோ, எவ்வளோ பெரிய உருண்டு வருது. குக்கீஸ். எங்க நான் பறந்துட்டேன். ஐயா, நான் இடையில லேட்டாக கத்திட்டுப்பேன், அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. நான் இன்னும் ஸ்கூல் தான் படிக்கேன், அதனால் என்னை யாரும் திட்டலாம் வேண்டாம். உங்கள் இஷ்டம் வேணா. ஐயோ, என்ன செத்துக்கிட்டே இருக்கேன். ஏங்க ஜம்ப் பண்ணிட்டேன். லைட்டாக ஓவராக பண்ணுவேன். சொங்க ரெஸ்பெக்ட். இதெல்லாம் என்னடா ரெஸ்பெக்ட்? நான் பண்ணுவேன்டா ரெஸ்பெக்ட். அப்படி சொல்கிறவங்களாம் லைட்டாக கமெண்ட்டில் அடிச்சு விடுங்க. நான் குவாலிஃபைடு. ஆனால் மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாப்பில் 2 கிரே கலரில் ஏதோ இருக்குதுலா, 2 பால்ஸ்னால் தப்பாக நினச்சிடாதீங்க. 2 பால்ஸ்னால் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். எங்க இவன் ஃபீனிக்ஸ் ஸ்கின்னெல்லாம் வச்சுக்கிட்டு விளாடாமல் இருக்கான். எங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதுங்க. அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலரும் பிளாக் கலரும் போட்டுருந்தான். நான் ஃபஸ்ட் டைம் என் ஃபோனில் ஸ்டம்பிள் கேஸ் விளாடும் போது இந்த ஐசி ஹைட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மேப்பாக இருந்தது. எல்லாருக்கும் பிகினிங் தான், அதனால் ஃபஸ்ட்டு எல்லோரும் செத்துடுவீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, செத்துட்டேன். போய் பரடா. எல்லோரும் மாதிரி பிகினர் தான். நானும் பிகினர்லாம் இல்லை, ஒரு 2 வருஷமாக விளாண்டுட்ருப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு கேமில் நான் நான் பிகினர் தான். அதனால் இந்த பவரை நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. அதனால் நான் லைட்டாக பாட்டு மாதிரி தான் விளாண்டுருவேன். ஏன்னா எங்கள் ஸ்பீட் ரன் டைம் கொடுத்துருக்கா.
ஐயோ டைம் உங்ககிட்ட பேசி பேசி 45 நியூ ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்டு. யார் அந்த ஃப்ரெண்டு? உங்க 8 குவாலிஃபை தானே நான் ஆயிட்டேன். 8 குவாலிஃபையா? நெக்ஸ்ட் மேப் பார்த்தீங்கன்னா லாவா லேண்டா எங்கே அந்த ஹைட்டாக வருங்க, அதான லாவா லேண்டு. இந்த நேரத்தில் தான் எனக்கு பஞ்சிங் தேவை, அதனால தான் என் கோல் ஸ்டம்பிள் கைஸில் என் கோல் என்னதுன்னா பஞ்சிங் தான். அந்த உங்களுக்கு ஜில்ஜோன் தெரியுமா? ரீசெண்டாக தான் ஜில்ஜோன் தெரியும்னா எல்லோரும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்த்து அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏங்க செத்துட்டேன். சரி லீவ் கொடுக்கேன். ஏங்க லீவ் கொடுத்த பிறகு நல்லா அரை மணி நேரம் லோட் ஆகிட்டு தான் இருந்தது. ரெடியாக வந்துட்டேன். மிஷனில் ஏதோ 4 கொடுத்துருக்கேன். ஆத்தாடி, இப்போ எனக்கு கண்டிப்பாக அது கிடைக்க தான் போகுது. என் கோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பஞ்சிங் எடுக்கிறதாண்டு. பஞ்சிங்கில் ஒரு கோலை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடிச்சுட்டு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். நான் தான் லைட்டாக டைம் எடுத்துட்டேன். எங்கே அதை குடுன்னு சொல்லுதுங்க. எப்படிங்க கொடுக்கணும்? எங்கே ஜெம்ஸ் தேவையோ? குட்ரா. இங்கே ஏதோ குடுன்னு சொல்லணும். உள்ள போய் பார்த்தா ஒரு கர்மம். பார்த்தீங்களா வந்தாக்கா என்னது? இது வாங்கட்டா. இன்விசிபிள் பாக்ஸ் இல்லை, இது வாங்கட்டா. இது வராது, இதுதான் வரும். இந்த 3 தான் வரும். இந்த 2 தான் வரும். இந்த 3 எது வாங்க? அக்கோபிக்கா, அம்லா, பஜ்ஜி, பாம்பே போன கிச்சோ மேலே கையை வச்சா டூம் டக்கரடும் சோப்பு டப்பா ஃப்ரீ, ஈகோ ஃப்ரீ. இதான் வாங்கினேன் ஒன்று. இது வெளியே போய்ட்டு அக்கோபிக்கா, அம்லா, பஜ்ஜி, பாம்பே போன கிச்சோ மேலே கையை வச்சா டூம் டக்கரடும் சோப்பு டப்பா ஃப்ரீ, ஈகோ ஃப்ரீ. எங்கே அது வெளியே போயிடுங்க. அப்போ நான் இதான் வாங்க போகிறேன்னு சொல்ல மாட்டேன், நான் இதான் வாங்குவேன். அதுக்கேண்டா ஆக்டிவேட் ப்ரீமியம் பாஸ் ஃபார் ஆக்சஸ் டு தீஸ் ரிவார்ட்ஸ். ஆக்டிவேட் பாஸ் அப்படின்னு கொடுத்தா வராது. ஏன்டா அரை மணி செகண்டு வேஸ்ட் பண்ணணும் அதான் கேட்குறீங்க. உடனே இப்போ மேட்ச்குள்ளே போகிறேன் பாருங்கள். என்ன போவேன்? ரேங்க்கு போவோம். அதுக்கடுத்தால எங்கே சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ் வந்தாலும் இப்படி தான் வரும். நம்ம இதை கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ரோல் இதுவும் நல்லதாக இருக்கும். இதுவும் நல்லதாக இருக்கும். எப்போது வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங் ரோல் அந்த ரோல் ஒரு சுற்றுதுலா, அந்த சுற்றுற வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அந்த சுற்றுற பறவை தான் ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி வலிக்கிட்டு போவோங்க. ஏன்டா ஜம்ப் பண்ணுற மாட்டுக்க அப்படின்னு சொன்னால் இந்த கிறுக்கு எல்லாம் சஸ்பென்ஸ் ஆயிரும். ஆமாம், அவங்களுக்கு சஸ்பென்ஸ்னால் மீனிங் தெரியுமா? நான் என்ன நினச்சிருந்தேன்னா, கடுப்பாயிராதீங்க நான் என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறேன்ட்டு. பேக்ரவுண்டில் ஏதாட்டி கேட்டிருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. அங்கே 9 பேர் குவாலிஃபை ஆச்சு. நான் ஒன்று மறந்துட்டேன். உங்களுக்கு ஜில்ஜோன் தெரியுமான்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன். எங்கே போனேன்? எங்க என்ன காணுங்க? லீவ் கொடுக்கணும். லீவ் கிளைம் கொடுத்து திரும்ப போவோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன் சூப்பர் வாட்டர் பார்க்
அப்படி தான் நினைக்கேன். ஏங்க என்ன மாதிரி ஒருத்தன் போட்டிருந்தா இப்போ என் உண்மையாக என்ன பார்த்தீங்கன்னா நிக்கில் என்னை மாதிரி மிஸ்டர் ரிக்கின்னு ஒருத்தன் போட்டிருந்தாங்க. நான் உண்மையில் பார்த்தேன். ஆனால் இந்த இதே மாதிரி ஒன்று இருக்கும்லாங்க. உங்களுக்கு மங்களம் தெரியுமா? மேங்கெல்லோ அவர் தான் சூப்பர் ஸ்டம்பிள் காய்ஸ். ஏபிகே பிளேயர். யாராவது அவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க. அவர் ஏபிகே பிளேயர்னு சொன்னோன்னே. ஏன்னா அவர் மாதிரி ஆட்கள் லைட்டாக ஏபிகே யூஸ் பண்ணுவாங்க. உண்மையை தான் சொல்லுதேன். எல்லாவா எங்க நான் கீழே போயிடுவேன். கரெக்டாக அதில் லேண்ட் ஆகிட்டேன். அது ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கேன். ஐயோ எவ்வளிட்டு போட்டுட்டேன். வேண்டாம். நீங்கள் என்ன கேமு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் விளாட்றேன். ஆனால் பிசி கேம் மட்டும் சொல்லாதீங்க. GTA விளாடலாம், ஆனால் என்கிட்ட பிசியும் இருக்குது, ப்ளே ஸ்டேஷனும் இருக்குது. நான் விளாடுவேன். அந்த கேமை ஆல்ரெடி முடிச்சிட்டேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போச்சுல நான் அந்த இதே முடிச்சிட்டேன். ஐயோ எங்கே ஒருத்தர் தாங்க கழிப்பியிருக்கான். அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போச்சுல நான் அந்த கேமை முடிச்சிட்டேன். அதனால் நான் புதுசாக தான் விளாடணும். ஏன் அண்ணன்கிட்ட கேட்டும் விளாட முடியாது. யாருங்க கன் 1 2 3 நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ளாஷ். போனட்ட நான் மேட்ச்னா 3 மேட்ச் இல்லை 3 ரவுண்டு. அந்த சேர்த்து தான் மேட்ச்னு வரும். அங்கே எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் சட்னி ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்சில் இந்த ரவுண்டில் 8 பேர் தான் குவாலிஃபை ஆக முடியுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 8 பேரில் நான் இருப்பேனா கூட தெரியாத. ஐயோ அந்த பிக்காளி பைய. சரி கான்சிக்வன்சன்ஸ் சொல்ல தெரிலலாம் மன்னிச்சிக்கோங்க. அதுக்குன்னு திட்டலாம் செய்யாதீங்க. நான் சின்ன பையனால் நான் 6ஆம் கிளாஸ் தான் படிக்கேன். 6ஆம் கிளாஸ் படித்து யூடியூப் சேனல் வச்சுருக்கியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 4ஆம் கிளாஸில் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா இவ்வளோ நாளாக போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா போடல. ஐயோ நான் செத்தேன். ஐயோ எங்க இதுதான் கடைசி ரவுண்ட். இந்த ரவுண்டில் மட்டும் நான் ஜெயிக்கலையோ என் பேரை மாற்றலாம் மாட்டேன். அதான் லாஸ்ட் ரவுண்டாக இருக்க போது என் பேரை மாற்றிக்கிடுதேன். சும்மா சொன்னேன் மாற்றலாம் மாட்டேன். பார்ப்போமா? பார்க்க வேண்டாம், லீவு கொடுத்துட்டு அடுத்த மேட்ச் போவோம். ஏங்க இந்த ரவுண்டா? இது பிடிச்ச ரவுண்டாச்சே. சரி நம்ம அடுத்த மேட்ச்சை போவோம். ஸோ காய்ஸ் இதான் லாஸ்ட் மேட்ச். இதில் மட்டும் நான் ஜெயிக்கலைன்னா என் பேரை மாற்றிக்கிடலாம் மாட்டேன். பார்ப்போம் இதில் ஜெயிப்போமான்ட்டு. ஜெயிப்பனானா 2 ரவுண்டு இல்லை, அந்த 3 ரவுண்டையும் ஜெயிக்கணும். அதான் ஜெயிக்கிறது. எங்கே ஏதோ ஸ்பின் வந்துருக்கு. ஐயே எங்கே இவ்வளோ தராங்க? சாம்பியன் கேம்பெயின் ஷேக். இதான் மிக்கா. எங்கே என்னங்க ஸ்கின்லாம் தராங்க? இந்த ட்ரெஸ் நம்ம வாங்குவோம். இது 91 தான் இருக்குது. ஒரு ஸ்பின்னாக போடுவோம். போடுறத பொறுத்து தான் நம்மக்கிட்ட இருக்குது. நானும் மங்கள மாதிரி பண்ணிட்டா எங்கே இந்த எப்பிக்கு போய்ட்டுருங்க. ஐயே இந்த பொண்ணெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த பொண்ணுச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எங்கே ஏதோ ஃப்ரீலாம் கிடச்சிருக்குனால ஒன்றுமே பார்க்கல. எனக்கு வெளியே வந்துட்டேன். ஃப்ரீ இது ஃப்ரீ. எங்கள் ஜெம்ஸு ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. ஸ்பின்னுங்க. ஸ்கின்ஸ் ஆர் ஜெம்ஸ். ஸ்கின்னு ஜெம்ஸாக இல்லைன்னா டோக்கன் இல்லை. இல்லைங்க இந்த ஸ்கின் எவ்வளோ நாள் வாங்கணுன்னு தெரியுமா? இந்த எப்பிக்கா தந்துக்கலாம்லால. சரி நம்ம வளன்னு பேசாமல் மேட்சுக்குள்ளே போயிடலாம்.
வாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் போய் சந்திக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதே பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் தான். அந்த ஆட்டம் கோட்டையை விட்ட மாதிரி இந்த ஆட்டம் கோட்டையை விடக்கூடாது. நான் பாட்டு மாதிரி வளர்ந்துட்டேன் அந்த நேரத்தில், அதனால் இந்த ஆட்டம் கோட்டை விடக்கூடாது. எங்கே எனக்கே போட்டுக்கிட்டேங்க. சின்சான் என் டோரேமான் தான் பிடிக்கும்ல, சின்சான் பிடிக்காது. யாராவது சின்சான் லவர்ஸாக இருந்தீங்களாம் மன்னிச்சிருங்க. என்னடா நீ லூசுக்கியான மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஐயா எங்க 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 இது வெறுப்பாக இருக்குது. அரே பாய் எப்படே இந்த பையனை மாட்டோமா சாப்பிடா. ஐயா ஐயா அப்படியே குவாலிஃபை ஆகிட்டேன். இப்போ நம்ம ஜில்ஜோன் பற்றி பேசலாம். ஜில்ஜோன் இப்போ தான் ரீசெண்டாக 1 மில்லியன் அடிச்சிருக்காரு. நான் இந்த டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டேட்டு வந்துட்டு 7. இன்றைக்கி தான் ஸ்கூல் ரீஓப்பன், அதனால் நான் இப்போ தான் வந்திருக்கேன். டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5:15. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். தான் இருக்காங்க நின்றுக்காங்க. அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கும், ஏன்னா நான் பாட்டு மாதிரி விளாண்டுருப்பேன். அதனால் வாயில் ரோலிங் ஆகுது, மன்னிச்சிக்க வேண்டும். ஓகே சர்க்கிள் இதான் ரொம்ப நினைக்கிறேன். ஏங்க அது ஓவரு அப்படிங்க ஒய்யால் சொல்லிட்டேன் மண்டை எச்சுக்கல நாய. சரி கான்சிக்வன்சஸ் வேண்டாம். ஏதோ எங்கே என்ன செருப்பால் அடிக்கான், ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் மண்டையை மட்டும் விட மாட்டேன். அவனை என்ன வேணால் கண்ட்ரவே திட்டுவேன். ஸோ காய்ஸ், ஜில்ஜோன் பற்றி பேசணுன்னா வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ப்ரோ பிளேயர், ஷார்ப்பும் ப்ரோ பிளேயர் தான். அவங்க 2 பேரும் ஒன்றா விளாடணுன்ட்டு ஒரு விருப்பம். அந்த மேட்ச்சில் இல்லையா? ஐயோ ஸோ சேட். என் பேரெல்லாம் மாற்றணுமா? இப்போ எங்கே பேரை மாற்ற முடியுமா முதல்ல? எத்தாடி, உண்மையில் நான் பேரை மாற்றலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் என் உண்மையான பேர் இல்லை. என் உண்மையான பேர் அப்படி தான் முதல்ல வச்சுருந்தேன். ஸோ காய்ஸ் பாய், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டெய்லி கூட இல்லை, ஒரு 2-3 நாள் விட்டு தான் இருக்கும். டெய்லின்லாம் சொல்ல முடியாது, போடுவேன். ஒரு டைம் கிடச்சா போடுவேங்க. ஸ்கூல் முடிஞ்ச பிறகு டக்குன்னு வந்து போட்டுருதேன். நான் என் பஸ் விட்டு வர்றது 4 மணிக்கு, கரெக்டாக 4 மணிக்கு பஸ் விட்டு வருவேன். ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேட்ச் போடுவேன். இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் ஆகிட்டு, ஆல்ரெடி 20 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் கூட வேண்டாம், ஒரு வியூஸ் ஏற்றுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ்.